இது வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்களுடைய வீடு, இது இப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அந்த டீட்டெயிலிங் என்ன கொடுத்தாங்க. தென் அவரோட இது எங்கே இருக்குது? நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்து கேட்குறீங்க. ஏன்னா இது வந்து இல்லை பல மாற்றங்களுக்கு உருவாயிருச்சு. இப்போ இது வந்து ஆக்சுவலாக முதல்ல வந்து போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கும். ஓகே, செட் பண்ணும்போது இது வந்து தபால் நிலையம்னு இங்கே ஒரு போர்டு வச்சு போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கும் இது. ஓகே, ஸோ ஒரு போர்ஷன் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கட்சி ஆஃபீஸாக மாற்றணும், எதை மாற்றலாம் அப்படின் போது சரி இந்த கார்னர் பில்டிங் கட்சி ஆஃபீஸாக மாற்றி கொடுக்குறோம். ஓகே, அப்படி மாறிச்சு. அந்த சீன் போர்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரே இதையே நீங்கள் திருப்பி வேற மாதிரி மாற்றிக்கிறது. ஏன்னா நீங்கள் இதுக்காக இன்னொரு செட் அங்கே போய் போட முடியாது, அது அவசியம் இல்லை. இருக்குது இத்தனை வீடு இருக்கு இல்லையா, சரி ஏதாவது ஒன்று கட்சி ஆஃபீஸாக மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி சேது வீடும் வந்து முதல்ல ஒரு ஆப்ஷன் வச்சோம், அதுக்கப்புறம் இல்லை ஜாஸ்தி எனக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி வேணும் அப்படின்னாரு, அதை மாற்றணும். ஸோ இதுக்குள்ளே ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஹாஸ்பிட்டல் அங்கே வச்சோம், குழந்தை பிறக்கிறது எல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல் வேணும் அப்படின்னு. இதெல்லாம் தான் அவர் கேட்ட ஹாஸ்பிட்டல். அது ஹாஸ்பிட்டல் இதுதான் கதைப்படி அவருக்கு தேவையான விஷயங்கள். அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் நல்லா இருக்கும் ஜாக்சன், எனக்கு தேவை கதைப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் வேணும், ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி வேணும், இவ்வளவுதான் அவரோட ரெக்குவயர்மெண்ட்ஸ். இப்போ இந்த ரோடு போடும்போது இந்த ரோடு இருந்தது. முதல் நாள் வந்து பார்த்தாரு, பார்த்துட்டு அந்த சீன் இங்கே வச்சுக்கலாமான்னு அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாம் பேசினாரு. எந்த நமக்கு தெரியல எந்த சீனுன்னு. திடீர்னு பார்த்தா படம் பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த சாவு ஊர்வலம் கொண்டு வர்றது வந்து இங்கே தான் இந்த கார்னரில் தான் நின்று பேசிட்டு இருப்பாங்க, ஊர்க்காரங்க கிளம்பி வருவாங்க, சாவு ஊர்வலம் அங்கேருந்து நடந்து வரும். ஓகே, இந்த இடம் தான். இந்த இடம் தான். ஆனால் இதை வந்து இங்கே எடுக்க போகிறோன்றதை நாங்கள் வந்து செட்டு போடும்போது பிளான் பண்ணல.